நேர்களை வணக்கம். நான் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வருகிறவர் பேசும் சார். வணக்கம். வணக்கம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். டெல்லிக்கு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக சென்று பிரதமர், நிதியமைச்சர் உள்ளிட்டவர்களை சந்தித்து நிறைய கோரிக்கைகளை முன்வைத்துவிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு திரும்பி இருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஆரம்பம். முதலமைச்சர் பிரதமர் கிட்ட தமிழ்நாட்டுக்கு கேட்டு பெற வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்குது. இன்னொன்று அது ஒரு நல்ல ஆரம்பம். ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் அடிக்கடி போய் பிரதமரை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா தேவைகள் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் சார்ந்து இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சலுகைகள் வராமல் நிற்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வருவோம். மத்திய அரசு மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அது ஒரு மத்திய அரசோட ஒரு நெருக்கமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. கடந்த காலத்தில் நிறைய ஆட்சியாளர்கள் நெருக்கமாக இருந்ததுனால நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவர் என்ன கடைபிடிக்க போகிறாரு? ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் கொள்கை எதிரி அவருக்காக இருக்கலாம். பட் அதை தாண்டி அவர் என்ன அரசியல் பண்ண போகிறாருன்றது பார்க்கணும். அவர் வைத்த கோரிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் 50-60 கோரிக்கைகள்லாம் கடந்த காலங்களில் வச்சது பார்த்துருக்கோம். வெறும் சில நம்பர்ஸில் தான் வச்சுருக்காரு கோரிக்கை. இல்லை, இன்னும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது. அந்த மக்கள் பிரச்சனை இங்கே இல்லாமல் இல்லை. மக்கள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. மக்கள் பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை முதலமைச்சர் பிரதிபலிக்கணும். மக்கள் பிரச்சனைகள், மக்கள் தேவைகள், அப்புறம் ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு 3 விதமாக இருக்கும். நீங்கள் பொதுவாக இதெல்லாம் ஒரு மெய்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது முதல் முறையாக சந்திக்கிறீங்க அப்படின்போது அவரை போய் சந்திக்கிறோம் அப்படின்னும் போது அவருக்கு ஒரு சந்தோஷம் தான். அது என்னை பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வராருன்னும் போது எந்த ஒரு பிரதமருக்கும் ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். அப்படியே அந்த சந்தோஷமான தருணத்தில் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது ஒரு அரசியலில் ஒரு நல்ல நகர்வாக இருக்கும். இப்போ என்ன கேட்டால் இன்றைக்கி நேற்று ஒரு 4 கோரிக்கைகளை விட இன்னும் ஒரு சின்ன ஒரு புக்லெட்டே எடுத்து போய் கொடுத்துருக்கணும் அவர்கிட்ட. தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணணும். கல்வியில் இந்த இடத்துல இவ்வளோ பணம் பத்தலை. அதுக்கப்புறமா இங்கே கடந்த காலத்தில் திமுக இருந்தபோது ஒரு சில புயல் எல்லாம் வந்திருக்கு. அதற்கு நீங்கள் அப்போது பணம் போதிய அளவுக்கு கொடுக்கல. பேரிடர் மேலாண்மையில் ஒரு 2 வருஷம் ஆயிருந்தா கூட பரவாயில்ல. நாங்கள் நிறைய பணத்தை எடுத்து அந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு பத்தலை. உதாரணத்துக்கு நம்ம சைக்ளோனு, ஒக்கி, கஜா, இது எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அடி வாங்குச்சு. அதாவது ஒரு புதுசாக ஒருத்தர் முதலமைச்சர் வந்திருக்கிறன்றது பழைய பாக்கியை கேட்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். அதேமாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப வளர்ச்சி அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம். கிராமங்கள் குறைவாகவும் நகரங்கள் அதிகமாக இருக்கிறது. சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்குது. நிறைய உணவு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சிலிண்டர் பற்றாக்குறை இருக்குது. அதனால் இது மற்ற மாநிலத்துக்கு போகுது. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அலோகேஷன் கொஞ்சம் கூட கொடுக்கணும், இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்கலாம். பரந்தூர் விமான நிலையம் பற்றி ஒரு கோரிக்கை வச்சுருக்கலாம். எங்களுக்கு இப்போ நான் என்ன இன்றைக்கி காலைல ஒரு செய்தி படித்தேன்னா, பரந்தூரில் அந்த விமான பணியானது கொஞ்சம் லைட்டாக யோசிக்கிறாங்க. அரசு ரத்து செஞ்சிடலாமா, அதெல்லாம் நிறுத்தம், அந்த வேலையை நிறுத்திட்டு வேறு எதனா ஏன்னா இடம் கிட்டத்தட்ட 3500 ஏக்கரா இடம் எடுக்கணும் அப்படின்றது இந்த பரந்தூர் விமான அதுக்கு திட்டம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1700-1800 ஏக்கர் எடுக்கப்பட்டதாக தகவல் அதிகார வர்க்கத்தில். அப்போ இது எல்லாமே எப்படின்னா மக்களாக சரி நான் இடத்த கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. இன்னும் கையகப்படுத்த வேண்டியது இருக்குது. அதாவது அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற பை ஃபோர்ஸ் அந்த மாதிரி. இப்போ ஏக்நாதபுரம்லாம் மொத்த கிராமமே போயிடுது. இப்போது ஏக்நாதபுரம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னு தெரியாது. அவங்களுக்கு விவசாயத்தை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் அந்த இடத்த மொத்தமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? காசு கொடுப்பீங்க, அது எத்தனை நாள் இருக்கும்? செலவாகி போச்சுன்னா அதுக்கப்புறம் நிலன்றது இன்றைக்கி விற்றா வாங்குற மாதிரி இருக்கா? இல்லை ஒரு மனசு சங்கடமாக இருக்கும் இல்லைங்களா? அங்கே ஒரு கோயில் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும், அவங்க 3 தலைமுறையாக வாழ்ந்துருப்பாங்க, 4 தலைமுறை. இதெல்லாம் இருக்கிற சிக்கல். இப்போது இதை முந்தைய காலத்தில் அரசு அதை பண்ணணும்னு ஆச்சு. இப்போ அது ஒரு இடியாப்ப சிக்கல் இருக்குது. இப்போ இது ஒரு கொள்கை முடிவு. அரசு கொஞ்சம் இடத்த எடுத்தாச்சு, 1700 ஏக்கரை. இப்போ இன்றைக்கி அரசு மாறி இருக்குது. இந்த அரசு என்ன பண்ணுது? இப்போ 3700-800 ஏக்கரில் ஒரு 1800ன்றது ஒரு 30-40% இடம் எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த இடத்த தொழில் பூங்காவாக மாற்றுறதா, இல்லை இது விமான நிலையத்துக்கு கண்டினியூ பண்ணுறதா தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல். நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் அவர்கள் முதல்ல ஆரம்பித்த ஒரு போராட்டம் இது. அவருக்கு பரந்தூர் விமான நிலையத்தை அவர் நிறுத்தினார்னா நாட்டு மக்கள் அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஏக்நாதபுரம், பரந்தூர், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கிராமங்கள்லாம் இருக்குது, 30 கிராமங்கள் சுற்றி இருக்குது. அந்த மக்கள் எல்லாம் உண்மையிலே நம்ம ஓட்டு போட்டது தப்பாக போல்,
நம்ம ஒரு நல்ல மனிதருக்கு ஓட்டு போட்டிருக்கோன்னு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லுவாங்க. நானும் ஒரு பத்திரிகைக்காரன் அதை வரவேற்பேன். என்னோட அப்படி ஒருவேளை விஜய் அவர்கள் நிறுத்துறாரு, முதலமைச்சர் இந்த திட்டத்தை நிறுத்துறாருன்னா நான் முன்கூட்டியே அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த விஷயத்தில். ஆனால் அதை அவர் செய்யலை அப்படின்னா கடுமையான விமர்சனம் மக்கள்கிட்ட வரும். பத்திரிகையாளர்கள் என் போன்றவர்களும் அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தும் முதலமைச்சர்கிட்ட. நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தில் நீங்கள் இதை சொன்னீங்க, இது கூட நேற்று பேசியிருக்கேன். ஆனால் விமானம் சம்மந்தப்பட்டதுன்றது ஒரு பிரதமர்கிட்ட பேச வேண்டிய ஒரு விஷயம். இப்போ கூட வராதுன்ற மாதிரி ஏதோ நியூஸ்லாம் வந்திருக்கிற மாதிரி பார்த்தா இல்லை வராது அப்படின்ற மாதிரி இப்போ அந்த அழுத்தம் வருது. ஒரு சைடு பேசுகிறாங்க, இப்போ கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரி. இப்போ வருதா வரலையா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறாங்களோ மக்களுக்கு நல்லது. இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ரெவென்யூ இடம் எங்கன்னா வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஃப்ரீ ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அந்த நோட்டீஸ் போயிடுச்சுன்னா, இப்போ பத்திரப்பதிவுத்துறை வந்து இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரும் அங்கே வந்து இடம் வாங்க முடியாது, யாரும் விற்க முடியாத மாதிரி பண்ணணும். ஆனால் அரசு ஒண்டி கையகப்படுத்தலாம், வாங்கலாம், இல்லை அரசுக்கு இவங்க பத்திரம் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அது இன்னும் ஒரு 2 மாதத்தில் எப்படி போகுதுன்றது பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இல்லை வெளிப்படையாக வந்து என்ன நினைக்கிறாங்களோ அது சீக்கிரமாக சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறும் 10 நிமிஷம் தான் மீட்டிங் நடந்திருக்கு, ஒரு முதலமைச்சருடன் பிரதமருடைய சந்திப்பு. இதை வைத்து நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. இல்லை அந்த விமர்சனம் வரது செய்யும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம பரந்தூர் பற்றி பேசினோம், இது நம்ம பேசும்போதே ஒரு 2 நிமிஷம் ஆகுது. தென்னக ரயில்வேக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மை தான் கொடுக்குறாங்க. சதன் ரயில்வேக்கு வேணுன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கறது கிடையாது. முன்ன அளவுக்கு சதன் ரயில்வேக்கு முக்கியத்துவம் இல்லை. இன்னும் நிறைய, ஏன்னா இப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க, அது வந்து உலக தரத்துக்கு நாங்கள் உயர்த்துவோம்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து ட்ராக் மாறப்போகுது. இப்போ எக்மோரில் இப்போ வேலை நடக்குது, எக்மோர் வந்து இது பண்ணுறாங்க. பட் இந்த சென்ட்ரலுக்கு வந்து இன்னும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எதுவுமே வரல. தாம்பரத்தை வந்து ஒரு 3வது பெரிய முனையகமாக வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க, ஆமை வேகத்தில் வேலை நடக்குது. இப்போது இதே வந்து மத்திய அரசு ஜெயிக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா அங்கே வேறு மாதிரி நடக்குது. இப்போ இவர் வந்து இந்த கொள்கை எதிரெல்லாம் பேசிட்டாரு, ஆனால் பிஜேபி எதிர்த்து எதுவும் பேசுறது கிடையாது. அப்போ மேபி இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கூட, எப்பயுமே எதிர்க்கணும்னு தான் சொல்லலை, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கூட நேற்று கூட ரயில்வே துறை அமைச்சரை பார்த்துட்டு வந்திருக்கலாம். இதுக்குன்ட்டு இன்னொரு வாட்டி போக வேண்டியதில்லை. அப்போ ரயில்வே துறை அமைச்சர் பற்றி தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ரயிலெலாம் இன்னும் கொஞ்சம் இயக்குங்க, இந்த சரக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுன்னா தொழில் சம்மந்தப்பட்ட மாநிலம் கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. இப்போ ஏர்போர்ட்டில் சரி இப்போ பரந்தூர் வரல அப்படின்னா மீனம்பாக்கத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன சாத்தியம் இருக்குது, எது சாத்தியம் இல்லை. சரி இல்லை மீனம்பாக்கம் பண்ண முடியாது, இப்போ வேறு எங்கன்னா பரந்தூர் இல்லைன்னா வேறு எங்கன்னா விமான நிலையம். சரி ஒரு முதலமைச்சர் வந்துங்க தமிழ்நாட்டில் அவர் சொன்ன திட்டங்கள் ஃபஸ்ட்டு அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, 2500 ரூபா பெண்களுக்கு வந்து தங்கம் கொடுப்பேன், குழந்தைகளுக்கு மோதிரம் போடுவேன், 5 லட்சம் வேலை வாய்ப்பு இது பண்ணுவேன், அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு அவர் சொன்னது. அதுக்கப்புறம் எது தேவை அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு, இப்போ 2026 இருக்கும், 2031 திருப்பி தேர்தலுக்கு போகும்போது என்ன சொல்லி ஓட்டு சொல்லி கேட்குறது அப்படின்ற ஒரு புரிதலெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்திருந்தால் நேற்று இன்னும் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ புதுசு அப்படி சொல்லி கடந்து போகலாம். பட் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு நிறைய மெமோரண்டம் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். மேபி இல்லை அவர் பிரைம் மினிஸ்டர், ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு என்னென்ன கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு சம்டைம் முன்னாடி கேட்பாங்க. நீங்கள் பாட்டு ஏதோ ஏடா கூடமாலாம் போய் கொடுத்துட்டு வந்துட முடியாது அவர்கிட்ட. அப்படி கேட்கும்போது அவர் டிஸ்கஸ் பண்ணால் அப்போ இவர் அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் வேறு. இப்போ ஒரு மீட்டிங் நீங்கள் போகிறீங்கன்னா அப்படி புசுக்குன்னு போயிட முடியாது. ஆனால் மீட்டிங்கு மினிட்ஸ் கம்மியாக எடுத்துகிட்டு போயிட்டா அந்த 4-5 விஷயத்தோட முடிஞ்சிடுதுல்ல. பார்த்தா மாதிரியும் ஆச்சு, பேசின மாதிரியும் ஆச்சு. பட் அது ஒரு 100% ஒரு ஆக்கப்பூர்வமான மீட்டிங்காக மாறுதா அப்படின்றது அவங்களோட ப்ரிப்பரேஷனில் இருக்குது. அப்போ இந்த ஒரு 4 கோரிக்கைன்றது ஒரு கம்மி, ஒரு 40-50 கோரிக்கைகள் கூட கொடுக்கலாம். அவ்வளோ தேவைகள் இருக்குது, தேவைகள்லாம் இல்லாமல் இல்லை. இப்போது உதாரணத்துக்கு இன்னும் மருத்துவக் கல்லூரி நிறையா இருக்குது. அதாவதுங்க எடப்பாடி பழனிசாமி சரியாக படிக்கலை, ஆனால் 11 மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு இந்த 4 வருஷத்தில். அதேமாதிரி திமுகவுக்கு வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க, ஆனால் அது வந்து எதிர்கட்சி அந்த மனப்பான்மையத்தில் நிறைய ஒரு சில விஷயம் கிடைக்கல. இப்போ விஜய் அவர்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இவர் புதுசாக போகிறாரு, இவர் ஒரு சில விஷயங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் பற்றி பேசிக்கலாம், நீட்டு பற்றி பேசியிருக்கலாம், நீட் தேர்வு ரத்து பண்ணால் என்ன நல்லது இல்லை அப்படி அதாவதுனா பேசியிருக்கலாம். ஆனால் அதுவும் பேசலை. பட் ஓகே, போயிருக்காரு, மேகதாது பேசியிருக்கிறாரு, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா கட்சித்தீவு பிரச்சனை, இலங்கை பிரச்சனை, மீனவர்கள் பிடிச்சிட்டு போகிறத பற்றி பேசியிருக்கிற மெமோரண்டம் கொடுத்துருக்காங்க, சந்தோஷம். அப்புறம் இந்த சென்டர் ஃபார் ஏர்போன் சிஸ்டம்ஸ் கேம்ப் சென்டர் சொல்லுவார்கள், அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் DRDO மூலமாக இந்த சிறு டிஸ்டன்ஸ்க்கு பறக்கக்கூடிய இந்த விமானங்கள் இல்லை இந்த போக்குவரத்து சம்மந்தமாக வான் வழியில் போகக்கூடியது, அதுக்கு ஒரு லெபார்ட்ரி அது கேட்டிருக்காரு. அப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து அது ஒரு பெரிய கோரிக்கையாக அங்கே போய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆல்ரெடி அரசாணையெல்லாம் நிறைய இருக்குது. தமிழ்த்தாய் வாழ்த்து இங்கே பாடுறதுன்றது மரபு. அது ஒரு பாடல், நமக்கு பிடித்த பாடல், நம்ம தாயை அதை தாண்டி நம்ம உரிமைன்னு சொல்லலாமா பெருசா? 100% உரிமை. 1% 2% இல்லை. இல்ல இதை திமுக ஆட்சியில அவங்க பண்ண மாதிரியே பிடிவாதத்திலேயே பண்ண மாதிரியே கண்டினியூ பண்ணலாம்ல விஜய்? அதை போய் பிரதமர் பிடிவாதத்துலலாம் பண்ண வேண்டாங்க, இது மரபு இயல்பா இருக்கிறது. அதாவது 2021 ஜிஓவே போட்டிருக்கிறாங்க. சட்ட ஆணை இருக்கு, அரசாங்கத்தோட ஆணை இருக்கு, கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு. அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ல தமிழ்த்தாய் வாழ்த்து எங்கெங்க பாடணும், எப்படி பாடணும், வாசிக்கக்கூடாது, அதை பாட்டாக பாடணும், கல்வி நிறுவனங்களுக்கு என்ன வழிகாட்டுதல், மற்ற இடத்துல வந்து முதலமைச்சர் கலந்துக்கிறார், அமைச்சர் பெருமக்கள் கலந்துக்கிறாங்கன்னா எங்கே பாடணும், என்ன ஃபார்மேட்டில் பாடணும்னு அரசாணையே இருக்குது. ஐயா இறையன்பு வந்து அதில் கையெழுத்து போட்டுருப்பார் அந்த ஜியோவில். அப்போது எல்லாம் இது முடிஞ்சு போன விஷயம். இப்போ ராஜ்பவன் வந்து லோக்பவனில் வந்துட்டு அவங்க ரூல்ஸ் பிரகாரம் போடுவாங்க. அவங்க வந்து மத்திய அரசு ஒரு ஆணை போட்டிருக்கு, அது பிரகாரம் செயல்படுறதுக்கு தான் கவர்னர் இருப்பார். முதலமைச்சர்ன்றவர் சட்டத்தை இயற்றி சட்டத்தின்படி நடக்கிறது தான் சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டத்துறை சட்டமன்றத்தில். அப்படி ஒரு சட்டமன்றத்தில் வந்துட்டு இதுக்கு வந்து அரசாணையே போட்டிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் யாருன்னா வருத்தம் இருக்குன்னா அவங்க ஜியோவை காஷ் பண்ணுறதுக்கு போட்டோம் கோர்ட்டில் வாதம் பண்ணிக்கோங்க, எது சரி எது தப்புன்னு. அவங்களுக்கு அவங்களோட அரசாணை இருக்குது, அதான் அந்த இடத்துல பாடிக்கோங்க. கவர்னர் வர இடத்துலலாம் வந்து பாடணும்னு ஃபஸ்ட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டு பண்ணலாம். இன்னொன்று, தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து அது இன்ட்ரோடக்ஷன் பாடல், முதல்ல பாட வேண்டிய பாடல், முடிவில் பாட வேண்டிய பாடல் அல்ல. பாடலுடைய கருத்து, இந்த பாடலுடைய சாராம்சம். அப்படி நம்ம ஏதோ புதுசாக சொல்லலை. 1912-13 காலகட்டத்தில் தமிழ் சங்கங்களோட கோரிக்கையை ஏற்று இப்படி ஒரு இருக்குது அப்படின்றது பேசப்பட்டு தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயா அந்த பாடல் பாடுறாங்க, மனோன் பண்ணி அவரது எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா கிட்ட அந்த கோரிக்கை வருது. அண்ணாக்கு பிறகு கலைஞர் வந்து அதை 70 வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பாடலாக எடுத்துகிட்டு வரணும், நாட்டுப்பண் மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்ணு அது பாடல் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. அதில் அதுக்கப்புறம் வார்த்தைகள் சிலது மாறுச்சுன்னாங்க, மாறலன்னாங்க. அது தெய்வ வழிபாடுன்னு வருது. தெய்வத்துக்கு பதிலாக தமிழ் தாய், தெய்வத்துக்கு நிகரானவங்க தமிழ் அப்படின்ற மாதிரி வச்சு அதுக்கு ஒரு பொருள்லாம் கொடுக்கப்பட்ட பஞ்சாயத்துலாம் ஓடிக்கிடி முடிஞ்சிடுச்சு 2021. திருப்பியும் அதை எதுக்கு மறுபடியும் 2 நாள் சரி அவர் கவர்னர் போகிற இடத்துல போட்டுக்கினாங்களா, போட்டாச்சு. நம்ம நடந்த வேண்டிய நிகழ்ச்சியில எல்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் வரணும், அதுதான் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லியே கர்நாடகத்தில் காவேரி தண்ணியை சம்டைம்ஸ் திறந்து விடுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், கோர்ட்டுக்கு போகிறோம், நாங்கள் பாருங்கள் தண்ணி விட மாட்டுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மழை இல்லை அதனால் விட முடியல. இப்படி இழுக்குது இல்லை கோர்ட்டு சொல்லியுமே. இதில் எந்த பிரச்சனையும் அது மாதிரி சட்ட சிக்கலே கிடையாது. இவங்களாம் தேவையில்லாமல் பயந்து போய் திமுக ஒரு அதிமுக அந்த பிரச்சாரம் பண்ணாங்க இல்லைங்களா, குறிப்பாக திமுக அதிகமாக பாருங்கள் பார்த்தீங்களா, அது பயந்து போய் இப்படி ஒரு லெட்டர் எழுதிதுமே அங்கே போய் காட்டிடலாம். இவங்களோட ஜீவோ இவங்களோட ரூல்ஸ் பிரகாரம் இவங்க அந்த பாட்டு பாடிக்கலாம். அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு எந்த சக்தியும் தமிழ்நாட்டில் இல்லைன்றதான் நிதர்சனமான உண்மை. எந்த சட்டத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடக்கூடாதுன்னு நாட்டில் சட்டப்படி தான் நாட்டு நடக்கும். எந்த ஜியோவில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஃபஸ்ட்டு பாடக்கூடாதுன்னு இருக்குது அந்த ஜியோ எத்துனுவாங்க, அது பிரகாரம் நாங்கள் பண்ணுறோன்னு கேளுங்க. மத்திய அரசு போட்ட சர்க்குலரில் ஜியோவில் இதை பாடுங்கன்னு இருக்காங்க. அதில் தமிழ்த்தாய் பற்றின வார்த்தைகளோ இல்லை அதை பற்றி எதுவுமே குறிப்பிடு இல்லையே. இப்போ இங்கே இருக்கிறது சட்டத்தில் இருக்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணோம்ல. தமிழ்நாடு ஒரு சட்டம் சொல்லுது. இப்போ இது ஸ்டேட் சப்ஜெக்ட், எது சென்ட்ரல் சப்ஜெக்ட். அது வந்தே மாதரம் ஜனநாயகம் சென்ட்ரல் சப்ஜெக்ட், தமிழ்த்தாய் வாழ்த்து ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸ்டேட் விஷயத்தில் வரும்போது ஸ்டேட்டு தான் முடிவு பண்ணும். நீட் தேர்வு நடத்துறது மத்திய அரசு, எந்தெந்த மாணவன் எந்தெந்த கல்லூரியில் படிக்கணும் அப்படின்றது கவுன்சிலிங் வந்து தமிழ்நாடு அரசு தான் நடத்துது. இந்த ஸ்டூடெண்ட் இங்கே போங்க, இந்த ஸ்டூடெண்ட் இந்த டீனை போய் பார்த்து இங்கே அட்மிஷன் ஆகுங்க, அதுதானே இயல்பு. அப்போ அதை பிரித்து பார்க்கணும்ல. இதுலேயும் அவங்க வந்து அந்த பாட்டுக்கு போட்டிருக்காங்க, நீங்கள் அது அப்புறமா பாட போகிறீங்க, இதை பாடிட்டு பாட போகிறீங்க. கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ண வழக்கு நடத்த போகிறோம், அவ்வளோதானே. யாருக்கு அதனால் பாதிப்போ அவங்க தான் போகணும். நம்ம எப்பயுமே போல் பாடிட்டு போக வேண்டியதான். கலைஞர் காலத்தில் பாடினாங்க, எம்ஜிஆர் காலத்தில் பாடினாங்க, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் பாடினாங்க, எடப்பாடி பழனிசாமி காலத்தில் பாடினாங்க, ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் பாடினாங்க, விஜய் அவர்கள் காலத்தில் பாடுங்க, அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வழக்கறிஞரை 100% நான் சொல்லுவேன், எந்த பிரச்சனையும் இல்லை. சிலிண்டர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதை பற்றி என்ன இல்லை? நேற்று இதை கூட பேசியிருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து வெறும் தமிழக முதலமைச்சர் ஒன்றி கிடையாது, இது லார்ஜர் தென் தட். அப்படின்னும் போது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு நிறைய இருக்குங்க தமிழ்நாட்டில். பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது,
அப்படின்ற மாதிரி கூட பேசியிருந்தாலும் அது இன்னும் நாட்டு மக்கள்கிட்ட போயிருக்கோம். சரி ஓகே, அப்போ விஜய்க்குமே வந்து சரி திருப்பி மறுபடியும் அந்த உக்ரைனு இந்த வாருக்கு எதனா நம்ம பேச முடியுமா, இல்லை அமெரிக்கா கிட்ட பேச முடியுமா? ஏன்னா அங்கே ஒரு சைடு வந்து அதனால் ஒரு சில பொருளாதார பிரச்சனைலாம் நம்ம பார்த்தோம் ரஷ்யா உக்ரைன் வாரால். அதே மாதிரி இங்கே வந்து இந்த இஸ்ரேல் இந்த பிரச்சனையால் ஒரு சில பாதிப்பு வந்தது. அதுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு வந்து நம்ம சுற்றி இந்த கச்சா எண்ணெய்லாம் வர முடியாமல் ஈரான் போகிறனால ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தோம். ஈரான் இஸ்ரேல் அந்த பிரச்சனையினால பார்த்தோம். அதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் தனக்கு கிடைக்கிற ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில், ஏன்னா அது பிரதமர் சப்ஜெக்ட், மற்ற நாட்டு பிரதமர்கிட்டயோ ஜனாதிபதிக்கிட்டயோ அவர் தான் பேச முடியும். அதை பற்றி கூட ஒரு 2 நிமிஷம், அதாவது அன்பாக கேட்கலாம். சார் கஷ்டமாக இருக்குது, நேற்று கூட சிலிண்டர்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கேஸ் சிலிண்டர் ரோட்டில் போட்டு ஏஜென்சிஸோட போராட்டமாக இருக்குது, தமிழ்நாட்டிலே நிறைய இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது எப்போ சார் முடியும் போர்? என்ன எனி ஐடியா, எனி பிளான்னு, இது என்ன எதனா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கேட்கலாம், தப்பு கிடையாது. பிரதமர்கிட்ட உரிமையாக கேட்கலாம், கேட்டிருக்கலாம், கேட்ட மாதிரி தெரில. டெல்லி சென்ற விஜய் அவர்கள் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காமலே திரும்பியிருக்கிறார். இன்னைக்கு சோனியா காந்தி அவர்களுடைய இல்லத்தில் விருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, சந்திக்காமலே திரும்பி. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் அவர்களை பொறுத்தவரைலாம் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டுங்க. வெளிப்படையாக எதையும் சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார். அவர் வந்து அமைதியாக தான் இருப்பார். அவர் நடிகராக இருந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்கார், அரசியல்வாதியாக மாறினப்போ அப்படி தான் இருந்தார். பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார். முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் மாற்றிக்க போகிறதில்ல. அவர் தெளிவாக இருக்கார். நீங்கள் என்ன வேணால் கற்றுங்க, என்ன வேணால் சொல்லுங்கள், நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி, நான் இப்படி தான் பண்ணுவேன், என்னை யார் கேட்குறதுன்ற அந்த மனப்பாங்கில் இருக்கிறார் அவர். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் சந்திக்கலை, எதுக்கு போகலன்னும் போது நம்ம தான் ஒரு விஷயத்த இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும்னு பேச முடியுமே தவிர்த்து, எனக்கு தெரிஞ்சு என்னென்னா மேபி பிரதமர் பார்த்ததுனால இவர் சந்திக்க தான் போயிருக்கிறார் டெல்லிக்கு. அவங்க சந்திக்கிறதுக்கு விருப்பப்படலையோ அப்படின்ற அந்த சந்தேகம் எனக்கு வருது. எதனால், ஏன் அப்படின்றது அவங்க சொல்ல போகிறதில்ல, அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. இதே இது அதிமுக விஷயம் இல்லை திமுக விஷயம்னா தேரை இழுத்து தெருவில் விடுவாங்க. அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் என்ன நடந்தது, ஆமாம் நடந்து பேபியெல்லாம் பேசுவார், இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் ஐஎம்எல் ஐயா காதர் மீதுன்னு ஒரு கருத்து சொல்லுவார். இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள விஜய் சார் சம்மந்தப்பட்ட, முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை மத்திய அரசு இல்லை காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பேசினாங்க, இல்லை தாவேக்காவும் அதிமுக பிளவில் என்ன நடந்துச்சு, யார் யார் பேசினா, அதெல்லாம் யாரும் பேசுகிறதுனால அது வெளியிலையும் வராது, அது பேச போகிறதால எனக்கும் அதை பற்றின தரவுகளும் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த தகவல்லாம் போனால் ஒன் வே டிராஃபிக்கு, எங்களுக்கு என்ன வேணுமோ அது வண்டி போனால் போதும். நீங்கள் பரந்தூர் விமானத்தில் என்ன நிலைப்பாடு, மேல்மா என்ன சொல்ல வரீங்க, உடனே சொல்லுவீங்களா, அப்புறமா சொல்லுங்கள், அமைதி, எதுவும் சொல்ல வேணாம், இவ்வளோ போதும் அப்படின்னு அந்த மனப்பாங்கில் இருக்குது. இந்த மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடு சொன்னீங்க. இப்போது இது வந்து பிரதமர்கிட்ட பேசினதை தாண்டி இன்றைக்கி அன்றாட ஒரு பிரச்சனையாக மாறுது. அப்போது இங்கே அதிகமாக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஏஜென்சிஸ் நடத்துகிறவங்க சம்டைம்ஸ் இந்த பிளாக்ல விற்கிறது, பதுக்கிறது, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி வந்து தமிழக அரசு இதெல்லாம் வந்து யாருன்னா ஒரு பொருளை, அத்தியாவசிய பொருளை தடுத்து எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணாங்கன்னா இருக்கும். கொஞ்சம் அது அடிக்கடி இந்த ஏஜென்சிஸ்லாம் போய் விசாரிக்கணும். காவல்துறைக்கிட்ட யாருன்னா ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு, இல்லை வேறு எதனா அது ஆக்ட் இருக்குது அப்படின்னா எந்த சட்டத்தில் அது என்ன பண்ண முடியுமோ அதுக்கு வந்து ஒரு டீமை போட்டு போய் கொஞ்சம் ரெகுலராக பார்க்குறது நல்லது. ஏன்னா அடிப்படையில் மக்களுக்கு சேவை செய்கிறது தான் ஒரு அரசு. சிலிண்டர் தட்டுப்பாடுன்றது உண்மை. இருக்கிற தட்டுப்பாட்டில் தவறுகள் இன்னும் ஜாஸ்தி ஆகாமல், இப்போ தட்டுப்பாடில் ஒரு வாரத்தில் கிடைக்குது, 10 நாளில் கிடைக்குதுன்னா பரவாயில்ல, 1 மாதம் காத்திருக்கணும்னா ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அதுக்கு எப்படி சரி செய்ய முடியும்? மேபி அதுக்கு எதனா ஒரு தனி ஹெல்ப்லைன் போடுறதா, இல்லை கன்சூமர் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குதா, அதில் எதனா லிங்க் பண்ணுறதா, இல்லை வேறு யாருனா போய் ஆய்வு பண்ணுறதா, என்ன பண்ண முடியும், மாற்று சிந்தனை என்ன அப்படின்றது கொஞ்சம் தமிழக அரசு கவனித்தா நல்லாயிருக்கும். காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காதது பாஜகவிடம் கொஞ்சம் அந்த என்மிட்டி வேணாம், கொஞ்சம் அந்யூன்யமா இருக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இல்லை, அது நியாயமான பார்வை தான். நீங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுன்றது கொஞ்சம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. விஜய் அதை தான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா ஜெயிச்சதுலேருந்து ஒரு வாரத்தை ஒரு நாள் கூட பிஜேபி பற்றி எதுவுமே பேசலையே. அவர் வந்து வெறும் சைலண்ட்டாக இருக்கிறாப்புல, எதுவுமே பேசுறது கிடையாது. ஆனால் அவரோட ஆக்ஷன்லாம் பார்த்தா பாஜக எதிர்க்கிற மாதிரி எதுவும் தெரியலையே. அதனால் இந்த சைடு பாஜகவே எதிர்க்க மாட்டேன்றார். ஏன்னா காங்கிரஸோடமும் கூட்டணி உறவாடுகிறார், ஒரு புது விதமான ஒரு அரசியல் எடுக்கிறார். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை இது பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. ஒரு விஷயத்த ஸ்ட்ரெயிட்டாக செய்யறதுக்கு ஒரு மனப்பக்கம், ஒரு தைரியம் வேணும். அது லைட்டாக அவர்கிட்ட இல்லையோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது.
கடந்த ஆட்சி காலத்துலலாம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு ஒரு எனிமிட்டி லைட்டாக இருந்துகிட்டே இருக்கும், ஒரு அந்யூன்யமான போக்கு இல்லாமல் இருக்கும். விஜய்க்கும் பாஜக அரசுக்குமான அந்த இது எப்படி இருக்கும்? நான் எப்படி பார்த்தா பாஜக வந்து எனிமிட்டியாக தான் பார்க்கணும். காரணம்னா அவங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கிறாங்க. திமுக எப்படி காங்கிரஸ் கட்சியில் கூட்டணியாக இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில நெருக்கடிகள் இருந்தால் அது தொடரணும். ஆனால் விஜய் அவர்கள் அதை வந்து கொஞ்சம் சமாளிப்பார். ஏன்னா பாராளுமன்றத்தில் எம்பி கிடையாது. இப்போ ஒரு ராஜ்யசபா ஜெயிக்கலாம், அவங்க ஜெயித்தாலும் போய்ட்டு அங்கே அமைதியாக தான் இருக்க போகிறாங்க. சரிங்க, தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் ஒரு கொள்கையை பேசி, ஒரு மக்கள் பிரச்சனையை பேசி கட்சியை வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு 2 ரீல்ஸு, 2 வைப்பு, ஒரு சாங்கு போட்டுட்டு விஜய் அண்ணா அதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எதிர்ப்பு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. பாராளுமன்றத்தில் போய் பிரச்சனை பண்ணுறது, இல்லை பேசுறது, கொள்வது, தனிநபர் தீர்மானம் கொண்டு வர்றது, வெட்டு தீர்மானத்தை எடுத்து ஓட்டு போகிறது, அந்த மாதிரி அந்த ரெகுலர் அரசியல் இருக்குல்ல, அது தேவையே கிடையாது. அவங்க வந்து தனி சிஸ்டம். அதனால் அவங்க வந்து பாஜக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஜகவும் என்ன நினைப்பா, சரி ஓகே நம்மளை எதிர்க்கல, நம்ம எதுக்கு எதிர்க்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நான் நியாயப்படி பார்த்தா கூட்டணி தான் மாறி இருக்கு. காங்கிரஸ் தான் உங்களுக்கு எதிரி. காங்கிரஸ் யார் கூட சரி, எதிரிக்கு எதிரி எதிரி, இல்லை எதிரியோட நண்பனோ நமக்கு எதிரி, அப்படி வரும். ஆனால் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம தாவேக்கா வந்து பிஜேபியுமே ஃப்ரீயாக தான் விடுவான். சார் எல்லாம் வந்து அவங்க ஆதாயத்துக்கு அவங்களுக்கு காய் நகர்த்தத்துக்கு அரசியல் பண்ணுறாங்க. யாரும் வந்து இங்கே இந்த பெரிய கொள்கை மக்கள் நலன் அப்படிலாம் கிடையாது. அதனால் இப்போ நீட்டு தேர்வுக்கு அன்றைக்கி அரியலூர் அனிதாக்கு நீங்கள் போனீங்க, அன்றைக்கி அந்த குடும்பம் அழுதுது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அன்றைக்கி இப்போ அரசியல் ஆதாயத்துக்கு உசரம் போனீங்க. இப்போ நேற்று போனீங்க, ஒரு பெரிய மனிதரை பார்த்தீங்க, பிரதமரை பார்த்தீங்க, ஒரு வார்த்தை சார் நீட்டு வேணாம் சார், எங்கள் மாநிலத்தில் நிறைய பாதிப்பு இருக்கு. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நீட்டு வந்து இந்த தனி முதலாளிகள் வந்து பண்ணதை வந்து எதிர்க்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து நீட்டு கொண்டு வந்தோம். நீங்கள் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் ரேட் ரேஸ். அதாவது ஒரு தேர்வை வைத்து, தேர்வில் மார்க்கு வச்சு, அதை வச்சு, அதுக்கு ஒரு மதிப்பு வச்சு, கேபிட்டேஷன் ஃபீ அதிகமாக வாங்குறதுக்கு பண்ணுற இது. ஆல்ரெடி அது அந்த நோய் இருந்துச்சு. நீட்டு வந்து அந்த நோயை இன்னும் ஜாஸ்தி ஆக்கியிருக்கு. 0 மார்க் எடுக்கிறவங்களுக்கு எப்படிங்க அட்மிஷன் போடுறீங்க? அப்புறம் வருஷம் அந்த தேர்வு பேப்பர் லீக் ஆகுது. ஒரு விஷயம் கள்ள சந்தைக்கு போகுது, இல்லை அது வந்து திருடு போகுது, இல்லை அது வந்து வெளியில் வருது ரகசியமாக கசியுதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி வியாபாரம் இருக்குன்னு அர்த்தம். இந்த நீட்டு வந்து ஒரு வியாபாரம். இன்றைக்கி மருத்துவர் படிக்கிறதே வியாபாரம். மருத்துவத்துறை வந்து சேவையை நோக்கி போகிறத விட்டு அது வந்து மெடிக்கல் சீட்டு எவ்வளோ காசுக்கு விற்கலாம், எவ்வளோ காசுக்கு வாங்குறாங்க, இப்படிதான் போயிடுச்சு. அதில் அந்த ஒரு 7.5% ரிசர்வேஷனு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். 10% அவர் கொண்டு வரேன்னு சொன்னார். எனவே விஜய் அவர்கள் கொஞ்சம் புத்தி கூர்மையாக அதை வந்து எடுத்து அவர் ஒரு 2.5% கூட கொடுத்தாங்கன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு அது கிடைக்கும். தெரியல, அவங்க இப்போ இதெல்லாம் வந்திருக்கிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும்.